ரிவீலிங் கிரவுண்ட் கிரவுண்ட் பேரு. இதெல்லாம் நாங்க வச்சிட்டு இருக்கோம் கையில, கூத்த மாட்டோம், கவலைப்படாதீங்க. இத வச்சுட்டு நீங்க அந்த பலூன் அடிக்கணும், அவ்வளவுதான். சோ அந்த போர்ட் பாக்குறீங்க இல்லையா, ஒவ்வொரு பலூனுக்கு பின்னாடியும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செலிபிரிட்டியோட போட்டோவை நாங்க ஒட்டி வச்சிருக்கோம். ஓகே, நீங்க பண்ண வேண்டியதுலாம் 5 பலூனை உடைச்சு அவங்கள பத்தின ஏதாவது ஒரு ரகசியமோ சுவாரஸ்யமான சம்பவமோ எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமோ நீங்க சொல்லணும். யாருக்கு போகுது? பிரபுதேவா மாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன். ஏன்னா நாங்க 2 பேரும் வந்து சின்ன பசங்களை மாதிரி செட்டில் ஓடி பிடிச்சி விளையாடுவோம். நாங்கள் எங்கேயாவது இருந்தால் கூட எனக்கு தெரியாமல் வந்து அவர் என்னை கிள்ளி வச்சுட்டு போயிடுவார். கரெக்டாக காலில் வந்து கரெக்டுன்னு போயிடுவார். நான் பயந்து இப்படி தேடும்போது அவர் எங்கேயோ போய் நிற்பார். அப்போ எனக்கு தெரியும் அங்கே அந்த இடத்துல பிரபுதேவா இருக்கிறாரு அப்படின்னு. நானும் விட மாட்டேன். அவர் எங்கேயாவது சீரியஸாக பேசிட்டு இருப்பார் தெரியுமா, அங்கே போய் நல்ல மண்டியில் நங்குன்னு ஒரு வந்துடுவேன். இல்லைன்னா காதை பிடிச்சி கிள்ளி வச்சுருவேன். இல்லைன்னா ஸ்டேஜில் உட்காந்துருக்கும் போது அவர் இன்னொரு விஷயம் தெரியுமா, அவர் ரொம்ப மோசமான கான்செப்ட் பேசினாரு. எனக்கு 350 ரூபா தரணும், 10 வருஷமா ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அது அவர் இன்னும் தரவே இல்லை. தயவு செஞ்சு யாராவது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 350 ரூபா தர வேண்டியது. ஆமா, அதை வாங்கி கொடுங்க ப்ளீஸ். ஆமா, விடமாட்டேன், கடன் தான். அதான் அந்த 350 ரூபாய் அவர்கிட்ட இருந்து வாங்கி தரணும் கண்டிப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மாஸ்டர். சரி, அடுத்தது ஸ்ரீபிரியா. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. எனக்கு வந்து அவங்க ஹீரோயின் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட ஃபேன் நான். இப்போ அந்த ஆட்டுக்கார அலமேலோ அந்த படம்லாம் பார்க்கும்போது இவங்களை என்னைக்காவது ஒரு நாளைக்கு பார்க்க முடியுமா அப்படின்னு. இப்போ அவங்க சிரிச்சா கன்னத்துல எல்லாம் குழி விடுங்கல்ல, நான் அந்த மாதிரி எல்லாம் கண்ணாடி முன்னாடி அப்படி சிரிப்பேன். எங்க குழி இருந்தா தானே வர்றதுக்கு, வரவே வராது. அது ரொம்ப அந்த அழகுக்கு தகுந்த மாதிரி குணமும் அவ்வளோ அழகான ஒரு குணம் அவங்களுக்கு. அழகான குணம்னா ரொம்ப நல்லவங்க, ரொம்ப சாஃப்ட். அவங்க குடும்பம் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்க குழந்தைங்க, அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் சந்தோஷமான ஒரு குடும்பம். ரெண்டாவது, நம்ம ஏதாவது எப்பாவது ஒரு பொருள் வேணும் அவர்கிட்ட சொல்லிட்டோம்னா அவங்க 5 வருஷம் கழிச்சா கூட மறக்காம அவங்க ஃபாரின் போகும்போது அதை வாங்கி கொண்டு வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஷூட்டிங் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட ஏதாவது திங்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா போதும், உடனே தூக்கி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஹெல்பிங் போயிடுவாங்க. நிஜமா தான் சொல்றேன். அடுத்தது கொஞ்சம் மேல ஏன் பண்ணுங்க பாப்போம். அப்பா உலக நாயகர் கமல்ஹாசன். ஆமா, நான் வந்து அவருடைய தீவிரமான ஒரு ஃபேன், ரசிகை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏன்னா இந்த நம்ம இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கலை பொக்கிஷம் அவர். ஸோ அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அவர் வந்து 5ஆவதோ 6ஆவதோ தான் 5th or 6th தான் படிச்சிருக்காரு. பட் அவர் பேசாத லாங்குவேஜே கிடையாது. எல்லா லாங்குவேஜும் அவருக்கு தெரியும். தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ், ஹிந்தி, மராட்டி, எல்லாமே பேசுவார். அதுக்கு தெரியாத விஷயங்களும் கிடையாது. நீங்கள் எதை எடுத்தாலும் பேசுவார். ஆனால் பேசிக்கிட்டே இருப்பார் செட்டில். ஆனால் அவர் திடீர்னு நடிக்கிறாரா இல்லை டைலாக் சொல்கிறாரா இல்லை பேசுகிறாரான்னு கூட கொஞ்சம் நேரம் கன்ஃபியூஸ் ஆகிடும். நின்றுக்கிட்டே இருப்போம். அப்புறம் அந்த டைலாக் சொல்லுங்கன்னு சொல்லி அவரே டைலாக் சொல்லிட்டு இருப்பாரு. அவர் டைலாக் தான் சொல்கிறாரா இல்லை பேசுகிறாரா அப்படின்றது புரியாது. நான் கொஞ்சம் எல்லாம் மாக்கட்ட மாதிரியா நான் கவனிக்கல, சொல்லுங்க அப்படின்வேன். அவர் இல்லை இது இப்படித்தான் அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விடுவார். நான் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம அவங்க கிட்ட மேட்டர்கள் வாங்குறதுக்கு நம்ம அங்கே வந்து ஒரு மக்கு மாதிரி இருந்தாலும் தப்பே கிடையாது, விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் அந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி டப்பிங்கில் கூட டப்பிங் பேசும்போது இந்த சத்யலீலாவதி டப்பிங்கில் வந்து அந்த ஸ்லாங்குக்காக என்னை இருக்க சொன்னாங்க. அப்போ அவர் 2 இடம் பேசுனது வந்து சரியாக வரல. அப்போ நான் ஒரு 7-8 டேக் போயிட்டேன். ஸோ பாலமகேந்திரா சார் அங்கே செட்டில் இருந்தார். அப்போ அவர் சொன்னார், போதுமா பரவாயில்ல 8 டேக். அவர் என்ன ஃபீல் ஆகிட்டாரு, ஹீரோ அப்படின்ற நம்ம 1 more சொல்லு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, அது நல்லா இல்லை சார், 1 more சொல்லிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை, நம்ம அவர்கிட்ட வேலை வாங்குறோன்றது எனக்கு மைண்டில் இல்லை. ஸோ அந்த அந்த ஸ்லாங் வந்து சரியா இல்லை அப்படின்றது மட்டும் சொல்லி 1 more சொல்லிட்டு இருந்தேன். அவரும் விடாமல் சொல்லிட்டே இருந்தார். சடனாக இவர் சொல்லும் போது தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அடாடா பெரிய ஹீரோ இல்லை, நம்ம வந்து 7 டேக் வாங்கிட்டோம். ஓகே சார் பரவாயில்ல அப்படின்னு. ஆனாலும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு அதையும் சொல்லிட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, பாலமகேந்திரா சார் அவங்களுக்கு அந்த ஸ்லாங் தெரியும், அவங்க எப்போ ஓகே சொல்கிறாங்களோ அது வரைக்கும் நான் சொல்கிறேன் சொல்லிட்டு 15ஆவது டேக்கு என்னமோ 10ஆவது டேக்கு அவர் ஓகே பண்ணி கரெக்ட் பண்ணார். அவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட், அந்த சின்சியாரிட்டி அங்கிருந்து நான் அதை கற்றுக்கிட்டேன். சூப்பர். அதனால் நான் எந்த லாங்குவேஜ் தெலுங்கு கன்னடாலாம் போகும்போது சடனாக எனக்கு கோவம் வந்துடும்.
எனக்கு தெரியாதுங்க நீங்கள் பேசி காட்டுங்க அப்படின்ட்டுருவேன், இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி இருந்தது. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எந்த லாங்குவேஜ் நான் பேசினாலும் கூட அவங்க எத்தனை தடவை சொன்னாலும் கோபிக்காம நான் அது பண்ணி கொடுப்பேன். அதனால அவர்கிட்ட நிறைய லெசன்ஸ் கற்றுக்கிட்டேன். பியூட்டிஃபுல், சூப்பர். நைஸ். ஓகே, அடுத்தது அப்பா இல்ல சீதா. சீதாமா. சீதான்னு சொன்ன உடனே பலூனை தேர்ச்சிருச்சு பார்த்தீங்களா, உடையாம. அதான் எனக்கு அவங்க அடிக்கடி இதே மாதிரி தான் ஷாக் கொடுப்பாங்க. திடீர்னு காலையில இருந்து ஹலோ நான் தான் பேசுறேன் அப்படின்வாங்க. யார காலையில யார ஆம்பளை நம்மளை கூப்பிட்டு மிரட்டுறாங்க, யாரு அது, யாருங்க, என்ன விஷயம் அப்படின்னா அப்படின்னு வில்லன் மாதிரி சொல்லிருப்பாங்க. இந்த வாய்ஸ் கொஞ்சம் லேசா அடிக்கிற, இது நம்ம கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்க சீதாமா, கண்டுபிடிச்சியா அப்படின்வாங்க. ஸோ அது மாதிரி ஒரு அழகான ஒரு ரொம்ப ஹோம்லி ஃபேஸ், ரொம்ப அழகி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகு நல்ல கலர் எல்லாமே நல்லா இருக்கும். அதே நேரத்தில் வந்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அவங்களுடைய கலெக்ஷன்ஸ் அந்த ஸ்டைல் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால எனக்கு வந்து சில நேரம் அவங்க ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால எனக்கு இந்த பர்ச்சேஸ் போகிறது, இந்த ரொம்ப டிசைன்ஸ் எல்லாம் அவங்கள மாதிரி இந்த டிசைன் போடுறதா எனக்கு தெரியாது. நான் எப்பவும் ப்ளைனாக தான் போடுவேன். அப்போ எனக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னா ஒரு ஃபோன் அடிப்பேன், சீதாம்மா கடைக்கு போகணும் வரீங்களா, அம்மளு அப்படின்னா அம்மளு கடைக்கு போகணும் வரீங்களா அப்படின்னா, எப்போ வரணும், இத்தனை மணிக்கு போகலான்னா வருவாங்க. கூட வந்து என் கூட வந்து எல்லா கடையும் எனக்கு என்ன வேணுமோ கூட இருந்து வாங்கி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. வீட்டுக்கு வந்து என்னை விட்டுட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு நான் போவேன். அப்புறம் அவங்க வீட்டில் ஏதாவது பண்ணாங்கன்னா எனக்கு கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அது எனக்கு அவங்க வந்து என்னுடைய ஒரு சகோதரி மாதிரி. ஃபைனல் 5வது கமான் கிரியோச்சா நீங்க பார்க்கலாம். அப்பா கரெக்ட்டா எப்படி வந்துச்சு பாருங்களேன். விவேக் நல்ல டேலண்டட் பர்சன். எப்படின்னா அவர் நல்லா படித்தவர், ஆனால் ஸ்டேஜில் அவர் பேசுவார் பாருங்க, எப்படி பேசுவாருன்னு தெரியாது. எனக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர் ஜாஸ்தி, பேச சொன்னால் பேச்சே வராது. பட் அவர் வந்து ஸ்டேஜ் மேலே ஏறி நின்னார்னா அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய காட் கிஃப்ட்னு தான் சொல்ல முடியும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு நகைச்சுவையோடு பேசுறது, அப்புறம் அந்த ஸ்பான்லேட்டிஸாக அந்த ஜோக்ஸ் எல்லாம் சொல்கிறது, அதெல்லாம் வந்து அதனுடைய ஸ்பெஷாலிட்டி விவேக்னா விவேக் தான், வேற யாரும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ பார்த்ததில்ல. எல்லாரும் சிரிக்க வச்சுட்டு நல்ல விஷயங்களும் சொல்லக்கூடியவர். ரெண்டாவது நல்ல ஆன்மீகவாதி. ஒரு தடவை நான் திருவண்ணாமலைக்கு போகும்போது என்னை கூட்டிகிட்டு போனார். திருவண்ணாமலை கூட்டிகிட்டு போய் எனக்கு கோயிலெல்லாம் சுற்ற வச்சுட்டு நாங்கள் ஒரு தடவை அந்த இது ஒரு மறக்க முடியாத ஒரு இது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள், இப்போ அந்த நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணும் பொழுதெல்லாம் கூட இந்த ஷாஜகான் படத்தில் ஆக்ட் பண்ணும்போது அந்த காமெடி ட்ராக் அவர் எழுதுனது தான், அவருடைய குரூப்ஸ் எல்லாம் வச்சு. ஸோ எனக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றத அவர் நினைக்கவே இல்லை. ஏன்னா இப்போ வந்து சினிமாவில் எல்லாம் மேல் டாமினேஷன் தான். பட் அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த கேரக்டர் வந்து எனக்கு தான் நிறைய நல்ல பேர் வந்துச்சு. அதுக்காக வந்து அவர் டாமினேட் ஆகலை. ஸோ நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கும் அந்த கேரக்டர் சொல்லிட்டு அவர் பண்ணினார். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு காமெடி, அவரே நிறைய ட்ராக்ஸ் எல்லாம் சொந்தமாகவே எழுதுவார். அந்த அளவுக்கு ஆமாம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர். அது இவரை விட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது யாருன்னா விவேக்கோட அம்மா. ஆமாம், ஏன்னா அவங்கள பற்றி இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். விவேக்கோட அம்மா வந்து எனக்கு ரொம்ப, நாங்கள் ஒரு 4-5 நாள் தான் பார்த்துருக்கோம், பழகியிருக்கோம். பட் ரொம்ப ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங் அவங்க. அவ்வளோ நல்ல காமெடி, அவங்களே நான் காமெடி பண்ணலாம் அந்த அளவுக்கு. எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நல்ல நகைச்சுவாக பேசிகிட்டே இருப்பாங்க. எதை எடுத்தாலும் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. டான்ஸ் ஆடுங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சு ஆடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அம்மா எனக்கு வந்து அடுத்த ஜென்மமாக தான் அவங்க ஒரு அம்மா வரணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.